உனக்கும் எனக்குமான சொல் என்ற கவிதை நூலுக்கு இரண்டாவதாக தமிழக அரசு விருது தருகிறது. இவருடைய நூல்கள் ஆங்கிலத்தில், செக் மொழியில், இந்தி மொழியில், உருது மொழியில், வங்காள மொழியில், தெலுங்கு மொழியில், கன்னட மொழியில், மலையாள மொழிகளில் மொழிபெயர்க்கம் செய்யப்பட்டு 2 நூல்களாக தொகுப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய இந்த புத்தக விற்பனையாளர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு தெரியும், பபாசின் பேரு. மறைந்த முதல்வர் முத்தமிழறிஞர் அவர்களுடைய பெயரில் வழங்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பொற்கூழி விருது 2023ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது இவருக்குதான் என்பது மிகப்பெரிய சிறப்பு. தீட்டு என்கிற சிறுகதை தொகுப்பு இவருடைய முதல் தொகுப்பாக வெளிவருகிறது. இன்னும் சொல்ல போனால் நான் அதில் ஆய்வியல் நிறைஞர் அந்த நூலில் தான் பெற்றேன். அண்ணன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு அந்த ஆய்வுகள் வெளிவந்தது. அழகிய பெரியவனின் கதைகள் என்கிற நூல், நெறிக்கட்டி என்கிற நூல், கிளியம்மாவின் இளஞ்சிவப்பு மாலை காலை என்கிற நூல், சிவபாலனின் இடப்பெயர்ச்சி குறிப்புகள், குரடு என்கிற நூல், திசையெங்கும் சுவர்கள் கொண்ட கிராமம், அழகிய பெருவனின் சிறுகதைகள், அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டார், அன்றாடம் என்கிற சிறுகதை தொகுப்புகள், தொடர்ந்து வள்ளிசை என்கிற நூல், நாவல், நீ நிகழ்ந்த போது, அருவ நஞ்சி போன்ற தகப்பன் குடி, வள்ளிசை, யாம் சில அரிசி வேண்டினோம், சின்ன குடை போன்ற நூல்களும் கட்டுரையாக, வெட்கம் கெட்ட நாடு, மூடிய முகங்களில், கம்பளி பூச்சி இரவு, பெருகும் வேட்கை, மீள்கோணம், தேநீர் மேசை, வகுப்பறையில் சாதி, மறைத்து பேச என்ன இருக்கு, இப்படி பல நூல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மாபெரும் ஆளுமையாக இருக்கிற ஐயா அவர்கள், அழகிய பெரியவன் அவர்கள் இப்போது வருகிறார், உரை தருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில புத்தக கண்காட்சியில 2வது முறையாக நடையேறி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னை அழைத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும், என் மீது மிகப்பெரிய அன்பையும் தோழமையையும் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய தோழர்கள், சுவைஞர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய வணக்கம். மிக குறிப்பாக எதிரில் பவா உட்கார்ந்துருக்காரு, செஞ்சி தமிழினியன் இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடகர் சேட்டு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இப்படி நிறைய பேரை என்னால் பார்க்க முடியுது. பல்லவன் ஓவியர் உட்கார்ந்திருக்கிறார். இப்படி நிறைய ஆளுமைகளை என்னால இங்க பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு இடையில எனக்கு முன்னாடி மிக மிக சிறப்பாக ஒரு இன்டிமேட்டான ஒரு உரை, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உரையை வழங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த தோழர் ஷைலஜா அவர்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு முறை என்னுடைய வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களை, புத்தகம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒன்று. அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்ல முடியும். ஒரு கல்லூரி அல்லது அதற்கு முன்பு பள்ளியில படித்துக் கொண்டிருந்த காலம், அதற்கு பிறகு கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த காலத்துல எல்லாம் விடுதியிலையும் என்னுடைய பாட்டி வீட்டிலையும் நான் இருந்திருக்கிறேன். சொந்த ஊர்ல நிறைய நான் மனிதர்களோட பேசியது என்பதும் சுற்றியது என்பதும் மிக குறைவு. விடுமுறை நாட்கள்ல தான் நான் அதை செய்வேன். அது மட்டும் இல்லாம வேறு சில சிக்கல்களினால, மன ரீதியான சிக்கல்களினால மனிதர்களை பார்த்து பேசுவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும். என்னுடைய அப்பா திட்டுவார். வீட்லயே என்னடா, அந்த ஊர் பாஷையில சொல்லுவாங்கல்ல, வீட்லயே என்னடா முட்டை போட்டுன்னு இருக்கிற, முட்டை வச்சிட்டு இருக்கிற, வெளியே போ, 4 பேரை பாரு, பேசு, அவர்களோட பழகு என்று சொல்வார். ஆனா எனக்கு அதற்கான ஒரு மனம் என்பது அப்பொழுது இல்லை. என்னை இங்கு நிறுத்தி இருப்பது, எல்லா மனிதர்களோடும் உறவாடுவதற்கான ஒரு மனிதனாக மாற்றியது,
இந்த உலகம் இப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற எனக்கு கற்றுக் கொடுத்தது, எனக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கியது. இன்னும் சொல்ல போனால் கைப்பிடித்து அழைத்து வந்து இந்த திருவண்ணாமலை மேடையில் இப்ப நிற்க வைத்து இருப்பது எல்லாமே நூல்கள் தான், நூல்கள் தான், நூல்கள் தான், புத்தகங்கள் தான் தோழர்களே. புத்தகங்களிடம் நீங்கள் உங்களை ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அற்புதங்களை அவை நிகழ்த்தும் என்று சொல்கிறார்கள். தனி மனித அளவில் புத்தகங்கள் வழங்கக்கூடிய பயன் என்பது மாபெரியது. ஒரு சமூகம் என்கின்ற அளவிலே நீங்கள் புத்தகம் தரக்கூடிய பயனை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால் அது இன்னும் மிகப்பெரிய பயன் என்று என்னால் சொல்ல முடியும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இந்திய சமூகம் மிகவும் சிக்கலான ஒரு சமூகம். இந்த சமூகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அசாத்தியமான ஒரு திறன் உங்களுக்கு தேவைப்படுகிறது. Understanding others' mental states is a crucial skill. அவன் வார்த்தை எப்படி பயன்படுத்துறான் பாருங்க, crucial skill என்று சொல்கிறான். That enables the complex social relationships that characterize human societies என்று புத்தகங்களை பற்றி சொல்லுகிற போது ஒரு இடத்துல ஒரு அறிஞர் சொல்லுகிறார், மிகவும் சிக்கலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தை, அந்த உலகத்தினுடைய ஒரு இயங்கு முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு சிக்கலான ஒரு திறன் தான். ஏனென்றால் இன்னொருவருடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் மென்டல் ஸ்டேட், இன்னொருடைய மனநிலை, அதற்கு எது உதவி செய்கிறது என்று சொன்னால் உறுதியாக நிச்சயமாக புத்தகங்கள் தான் உதவி செய்கின்றன என்று அந்த அறிஞர் சொல்கிறார். எனக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. உண்மையிலேயே புத்தகங்கள் அந்த வேலையை செய்கின்றன. இன்னும் சில ஆழமாக நுட்பமாக போகலாம் என்று சொன்னால் புத்தகங்கள் வேறு உலகத்தை குறித்த சாளரங்களை திறந்து காட்டுகின்றன என்று சொல்லிவிடலாம். எனக்கு முன்பு பேசிய தோழர் ஒரு மாடல் பற்றிய அனுபவத்தை சொன்னார்கள். இன்னொரு நூல் நான் படித்தது இருக்கிறது, குழந்தை போராளி என்று ஒரு நூல், கருப்பு பிரதிகள் வெளியிட்ட ஒரு நூல். ஆப்பிரிக்க நாடுகளிலே பல இனக்குழுக்களுக்கு இடையிலே சண்டை, மோதல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. சின்ன வயதிலேயே வீட்டுக்குள் நுழைந்து ஆண் என்றும் பெண் என்றும் சிறுமை என்றும் சிறுவன் என்றும் பாராமல் அவர்களை பிடித்து சென்று அவர்களுக்கு ராணுவ உடையை அணிவித்து கையிலே ஆயுதங்களை வழங்கி அவர்களை போராளிகளாக மாற்றுகின்ற ஒரு கொடூரமான வேலை எங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை போராளிகள் என்று நம்மால் சொல்லவே முடியாது, அது சரியான பொருத்தமான சொல் அல்ல. குழந்தை போராளி என்றுதான் அந்த நூலே சொல்லுகிறது. அப்படி ஒரு குழந்தை போராளி தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அந்த நூலை படிக்கிற போது உலுக்கி விட்டது. பெற்றோர்களை பிரிந்து, சகோதரர்களை பிரிந்து, கிராமத்தை பிரிந்து, சொந்தங்களை பிரிந்து குழந்தை பருவத்தை இழந்து விடுகிற ஒரு போக்கு இருக்கிறது. அது எவற்றாலும் மீட்டு கொடுக்க முடியாத ஒன்று. இதையெல்லாம் அந்த பெண் எழுதுகிற போது நமக்கு உலுக்குகிறது, நம்மால் இயல்பாக இருக்க முடியவில்லை. இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு எது கடத்துகிறது, கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னால் புத்தகங்கள் தான். அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், சொல் என்பது ஒரு பறவை என்று சொன்னான். சொல் என்பது ஒரு பறவை, அது மிக சுதந்திரமாக பறந்து எங்கு வேண்டுமானாலும் சென்று கூடு கட்டுகிறது என்று சொல்லுகிறான், எந்த கிளையில் வேண்டுமானாலும். அப்படி என்றால் ஒரு அமெரிக்கன் எழுதிய ஒரு நூலை, ஒரு ஐரோப்பன் எழுதிய நூலை, அல்லது ஆசியாவின் பல பகுதிகளிலே எழுதப்பட்ட நூலை, ஆப்பிரிக்காவில் எழுதிய நூல்களை
நீங்கள் படிக்கிற போது பல உலகங்களை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பல சாளரங்களை அது திறந்து விடுகிறது. நூல்கள், புத்தகங்கள். ஆனால் இன்னொரு முக்கியமான வேலையை நூல் செய்கிறது. அது ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது unlocked hidden doors inside me என்று புத்தகங்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசியமான கதவுகளை அது திறந்து விடுகிறது என்று சொல்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? எனக்கு தெரியல. இரவு என்று ஒரு நூலை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஹிட்லருடைய வதை முகாமில் சிக்கி தன்னுடைய கண் எதிரிலேயே பெற்றோர்களை இழந்து சகோதர சகோதரிகளை இழந்த பிறகு அவன் மட்டும் தப்பித்து வாழ்ந்து பிறகு ஒரு சர்வதேச அளவிலான பார்க்க கவனிக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக அவன் மாறுகிறான். எலி வீசல் அவனுடைய பெயர். நடு இரவில் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஹிட்லர் வதை முகாம்களில் என்ன நடந்தன, என்னென்ன கொடூரங்கள் நடந்தன என்பதை சொன்னால் பதபதைக்கும். நம்ம ரொம்ப சாதாரணமா அவன் தோலை உரிச்சிருவன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே ஹிட்லர் தன்னுடைய ஆட்களை வைத்து மனிதர்களின் தோலை உரித்து பாடம் செய்து அதை தன்னுடைய மேசைகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறான். எந்த மனிதர்களின் தோலை? யூதர்களுடைய தோலை. அவர்களுடைய தலையை வெட்டி கொய்து பாடம் செய்து அதை டேபிள் வெயிட்டாக அவன் பயன்படுத்தினான். உங்களுக்கு பல செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விஷவாயு செலுத்தி ஒரு அறையிலே அடைத்து மனிதர்களை கொல்வது, யூதர்களை கொல்வது, எண்ணற்ற கொடூரங்கள். சிந்தியா ஒசிக் என்ற ஒரு எழுத்தாளர் சால்வைன்னு ஒரு சின்ன சிறுகதை எழுதியிருக்காங்க. ஒரு வதை முகாம்ல கையில சாப்பாடு வாங்குறதுக்காக வரிசையில நின்றுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா மார்போடு அணைத்து ஒரு கோழி குஞ்சை போல, ஒரு பூனை குட்டியை போல சால்வையை போர்த்தி கொண்டு ஒரு குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையை கணக்கு கொடுக்கல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு. ஏற்கனவே அவள் மிக ஒல்லியாக எலும்பும் தோலுமாக இருக்கிறாள், யூத பெண். ஆனால் அந்த குழந்தை பசிக்கு தவித்து அவளுடைய வற்றி போன மார்பை சப்புகிறது. ரத்தம் தான் வடிகிறது. அவளால் வலி பொறுக்க முடியவில்லை. ஆனால் அவளுடைய அந்த நிலையிலும் அவளுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த சின்னஞ்சிறு குழந்தையாவது காப்பாற்றி விட வேண்டும், இந்த அதிகாரிகளுடைய கண்களில் இது பட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரே ஒரு எண்ணம் தான். ஆனால் அவளோடு தன்னுடைய இடுப்பளவிற்கு வளர்ந்த ஒரு சிறுமி, அந்த பெண்ணுடைய மகள் தான் இருக்கிறார், அந்த சின்ன குட்டி குழந்தையோட அக்கா. அவளுக்கு ஒரு பொறாமை வருகிறது. என்ன அம்மா இப்படி இவளை கீழே விடாமலேயே பார்த்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி. தோழர்களே, உங்களால அதை படிக்கிற போது கலங்காமல் படிக்கவே முடியாது. ஒரு மனிதனாக இருந்தால், சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறவனாக இருந்தால் என்று நான் சொல்ல வரவில்லை, அவன் குறைந்தபட்ச ஒரு மனிதனாக இருந்தால் போதும், அவனால் கலங்காமல் அதை படிக்கவே முடியாது. ஒரு நாள் தவறுதலாக அந்த குழந்தையை அவள் கீழே இறக்கி விட்டு விடுகிறாள். அது மெல்ல மெல்ல முட்டியில் நடந்து தவழ்ந்து தவழ்ந்து அந்த நடுக்கூடத்திற்கு போய்விடுகிறது. அங்கேதான் அந்த வீரர்கள், ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் அந்த கதை முடிந்து விடுகிறது. சிந்தியா ஓசிக் எழுதியது. எலிவீசனுடைய அந்த இரவு நாவலை படித்த போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் குலுங்கி அழுகிறேன். திடீர்னு நடு இரவு தூக்கத்துல பதறி அடிச்சு என்னுடைய மனைவி எழுந்து என்ன காட்சின்னு எனக்கு கேட்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன புத்தகத்துக்கு இப்படி அழுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தொடர் சொன்னாங்கல்ல, நீங்கள் ருசித்து பார்த்தால் தான் அதனுடைய மேன்மை உங்களுக்கு புரியும். புத்தகங்கள் உங்களுடைய அக கதவுகளை திறக்கும். அது அக கதவுகள் என்று சொல்கிற போது சக மனிதன் மீது காட்டப்படுகின்ற பரிவு மட்டுமல்ல,
உங்களிடம் இருக்கக்கூடிய வன்மங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய மென்மையான பகுதிகள் எல்லாவற்றையுமே. வேலூர்ல லிங்கம்னு ஒரு வாசகர் இருக்கிறார், எனக்கு மிகப்பெரிய நெருக்கமான நண்பர், பகவானுடைய மிகச்சிறந்த நண்பர். தினசரி சைலஜாவோட பேசிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு நண்பர். அவருக்கு இங்க பட்டாயத்துல வந்து ஒரு பாராட்டு விழாவெல்லாம் கூட நடத்தினாங்க. அவரு தன்னுடைய பேட்டியில, நான் தான் முதல்ல அவரை பேட்டி எடுத்தேன், காக்கை சிறை நிலையத்தில் அவருடைய பேட்டி வந்தது. அப்ப அவர் அதுல ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம், ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. கல்யாணமான புதுசுல நான் என்னுடைய மனைவியை அடிப்பேன், பல நேரங்கள் அடிச்சிருக்கிறேன். ஒரு நாள் ஜெயகானுடைய ஒரு கதையை நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஜெயில 2 திருடனுங்க பேசிப்பாங்க. போலீஸ் வந்து அவங்களை போட்டு பின்னி எடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவா, ஏண்டா இந்த மாதிரி நம்ம எரும மாடு மாதிரி வளர்ந்து கட்டுமஸ்தா இருக்கிறோம், போலீஸ் இப்படி அடிக்குது, இந்த அடியே நம்மளால தாங்க முடியுதுன்னா இவ்வளவு நாள் நான் அவளை அடிச்சிட்டு இருந்தேன்டா, எப்படிதான் அவ தாங்கி இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்குவான். அந்த உரையாடல் படித்த பிறகு, அதற்கு பிறகு அந்த புத்தகத்தை அவர் படிக்காமல் கவிழ்த்து வைத்து விட்டு மிக நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியிடம் சென்று வருத்தம் தெரிவித்து, அதற்கு பிறகு அந்த மோசமான ஒரு செயலை, தண்டிக்கிற ஒரு செயலை கைவிட்டு விட்டேன் என்று அவர் மிக வெளிப்படையாக சொன்னார். அப்ப உங்களுடைய அக உணர்வுகளை, அக கதவுகளை திறப்பதற்கான ஒரு மாபெரும் ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கிறது என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். இன்னொரு புத்தகங்களை பற்றி வாசகத்தை படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. புக்ஸ் டு நாட் டிஸ்கிரிமினேட் என்று ஒரு வார்த்தை, புத்தகங்கள் யாரையும் விலக்குவதில்லை என்று சொல்லி. பாருங்க, ஆச்சரியமாக இருக்கு. அம்பேத்கர் வந்து சமஸ்கிருதம் படிக்கணும்னு விருப்பப்பட்டார், ஆனா அன்றைக்கு வாய்ப்பே இல்லை, படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தான் கதை தெரியும்ல, நாக்கை இழுத்து அறுத்துருவாங்க, காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவாங்க, படிக்க கூடாது. ஆனா அப்படியே வந்து அந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி இன்னைக்கு சமஸ்கிருதத்தை படிக்கலாம், அது முதன்மை மொழியாக படிக்கலாம், இதை ஒத்துக்கொண்டால் உங்களுக்கு தருகிறோம், இல்லை என்றால் தரமாட்டோம் என்று ஒரு நிர்பந்தத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள். யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு எது வேண்டும், யார் எதை படிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அவரவருடைய உரிமை. அதிலே யாரும் தலையிடவே முடியாது. மிக நாகரிகமாக சொல்வது என்றால். ஆனா இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எந்த மொழியை படிக்க கூடாது என்று சொன்னார்களோ அந்த மொழியை நீங்கள் படித்தால் தான் உங்களுக்கு நிதி என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு பதட்டம் வருகிறது. ஏற்கனவே புதைத்த மொழி என்று பேசிக் கொண்டிருக்கிற மொழியை, செத்த மொழி என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மொழியை எப்படியாவது உயிர்ப்பித்து விட வேண்டும், அதற்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று கருதுகிறார். இது ஒரு வகையான பதட்டத்தின் அடிப்படையிலே செய்கின்ற வேலைதான் இந்த திணிப்பு என்பது. இன்றைக்கு நாங்கள் படிப்பதற்கு எது தேவையாக இருக்கிறது என்றால், ஆங்கிலமும் எனக்கு எது வேலை வாய்ப்பை உருவாக்குமோ அதை நான் படித்துக் கொள்வேன். ரவீந்திரநாத் தாகூருடைய 150வது பிறந்தநாள் விழாவின் போது ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒரு கவிஞரை அழைச்சிருந்தாங்க. தமிழ்ல இருந்து நான் போயிருந்தேன் கொல்கத்தாவுக்கு, என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். ஆங்கிலத்துல நான் பேசுறேன், நண்பர்களே ஒரே ஒரு கவிஞர் கூட வேற மாநிலம் இருந்து வந்தவங்க ஆங்கிலத்தில் என்கிட்ட பேசவே இல்லை. மலையாளம், தெலுங்கு தவிர, கன்னடம் தவிர. நான் எது சொன்னாலும் அந்த கவிஞர்கள் வந்து அல்லது கித்தனா இந்த மாதிரியான ஏதோ ஒரு எனக்கு புரியாத ஒன்றை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நீங்க ஆங்கிலமே படிக்கலையான்னு சத்தம் போட்டு நான் பேசுறேன், அதுவும் அவங்களுக்கு வந்து புரியல. ஏதோ இவர் வந்து தண்ணி கேட்கிறாரு போல இருக்கு, அல்லது வந்து வேற ஏதோ இவருக்கு பிரச்சனை போல இருக்கு, அது ஏதோ கேட்கிறாரு சொல்றாரு போல இருக்கு, பாவம் அப்படின்னு பாக்குறாங்க. சூழல்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்ப டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வது, புத்தகங்கள் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை பத்தி நம்ம பேசுகிறது கிடையாது, அது வந்து அப்புறம், அது வேற விஷயமாக நான் கருதுகிறேன். ஆனால் ஒரு புத்தகம் உங்களை ஒரு காலம் விலக்குவதில்லை. நீங்கள் அதை படிக்கிற போது
உங்களை அது பிரியத்தோடு அணுகுகிறது, தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறது. நீங்கள் அதை ஒப்பு கொடுக்க அதற்கு ஒப்பு கொடுக்கிற போது அது உங்களிடம் தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறது, அதனுடைய அகம் உங்களிடம் கடத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்ப டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை நாம் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனாக மாற்றுவதற்கு புத்தகங்களை நாம் கட்டாயமாக படித்தாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் புத்தகங்களில் இருக்கக்கூடிய மொழி, ஜமாலன் என்று ஒரு அறிஞர் சமகாலத்துல இப்பதான் எழுதிட்டு இருக்காரு நிறைய. அவர் ஒரு இடத்துல சொல்றார், ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. நமக்கெல்லாம் 5 புலன்கள் தான், 5 புலன்கள். அவர் மொழியையும் இன்னொரு புலன்னு சொல்றார். மொழி ஒரு உடலின் 6வது புலனாகவும் சமூகத்தையும் ஒரு உயிருள்ள உடலையும் இணைக்கும் பொது புலனாகவும் உள்ளது என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு நுட்பம் பாருங்களேன். அப்ப நம்ம எல்லாருக்குமான ஒரு புலனாக வெளியில் இருக்கக்கூடியது மொழி. அந்த மொழியினுடைய ஒரு வடிவமாக இன்றைக்கு புத்தகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். நண்பர்களே, நான் இந்த தலைப்பை கொடுத்த போது புதிய உலகம் என்று நான் எதை குறிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால் மனம் சார்ந்த விஷயங்களைத்தான். ஆனால் எல்லாவற்றையுமே புத்தகங்கள் செய்வதற்கான ஆற்றல் கொண்டவைதான். அது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும், ஒரு மனிதனை மாற்றும், அவருடைய அகத்தை மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் வல்லமையும் புத்தகங்களுக்கு உண்டு என்கின்ற ஒரு உண்மை அதிலே இருக்கிறது. பல கதைகளை படிக்கிற போது, கவிதைகளை படிக்கிற போது அன்பார்ந்த நண்பர்களே, ரொம்ப நுட்பமான சில இடங்கள் வரும். பிரபஞ்சனுடைய அப்பாவின் வேஷ்டின்னு ஒரு கதை. அவர் அந்த வேட்டியை எடுத்து ஒரு நாள் அவர் லீவ் நாள்ல அந்த வேட்டியை எடுப்பாரு, அது குளிச்சுட்டு அதெல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக பிரபஞ்சன் எழுதுவார். அப்பா எப்படி குளிப்பாரு அப்படின்னு சொல்றது, அதற்கு பிறகு அவர் தலை தோட்டுவது, பிறகு அந்த பெட்டியை திறந்து வேட்டி எடுக்கிறார், அந்த வேட்டி மடிப்பு கலையாமல் இருக்கிறது, அந்த பெட்டியை திறந்த உடனே பச்சை கற்பூர வாடை அடிக்கிறது. எனக்கு எங்க அப்பாவுடைய நினைவு வந்தது. அவர் வெள்ளிக்கிழமை தோல் ஷாப்ல வேலை செய்யக்கூடியவர் எங்க அப்பா. வெள்ளிக்கிழமை தான் லீவ். இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய தோல் பதனிடும் தொழிற்சாலை என்பதனால் வெள்ளிக்கிழமை லீவ். நாங்க ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருப்போம். அன்னைக்கு சில நேரங்களில் நாங்க லீவ் போட்டுருவோம் அப்பா இருக்கிறாருன்றதுக்காக. அவர் அந்த பெட்டியை திறக்கிற போது தாழம்பூ வாசனை அடிக்கும். தாழம்பூ மடல்களையும் அந்த பூவையும் அதுல போட்டு வச்சிருப்பார். அதை எடுத்து கட்டிக்குவார். அப்புறமா அன்னைக்கு கறி வாங்கிட்டு வரதுக்கு போவார். அவர் பெரிய எதிர்பார்ப்போட நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படியான ஒரு விவரிப்ப பிரபஞ்சன் அந்த கதையில சொல்றார். ஒரு இடத்துல அப்படியே நான் நின்னுட்டேன். ரொம்ப இன்டிமேட்டா எனக்கு அது இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, கள் வாசனை பூவை போலவே நல்ல வாசனை தான் அப்படின்னு ஒரு இடத்துல பிரபஞ்சன் அந்த கதையில ஒரு இடத்துல சொல்றார். கள் வாசனை பூவை போலவே நல்ல வாசனை தான். ஏன் அது சொல்றாருன்னா, அவங்க அப்பா கல் இறக்குற வேலை செய்யறது. விசேஷ நாட்கள்ல கல் இறக்கக்கூடிய அவர்களுடைய உறவுக்காரர்களும் நண்பர்களும் அங்க வருவாங்க. அவர்கள் மீது கல் நெடி அடிக்கும். அது அவரு அப்படி எழுதுகிறார். நாம என்ன சொல்லுவோம்? முகம் சுழிப்போம். வீச்சம் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். அது ஆங்கிலத்துல கூட மொழியாக்கம் செய்து வந்திருக்கிறது. எங்க அப்பா வேலையிலிருந்து வந்தார். நான் சாயந்தரத்துல தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து அந்த நாற்றம் இருக்கிறதே அது அவர் மேல வீசும். என்னதான் குடிச்சாலும் போகாது. அப்ப அருவருப்பாக நாம உணரக்கூடிய ஒரு தருணம். அந்த கதையில பாமாண்டின்னு ஒருத்தன் வருவான். அவங்க பையன் காக்காசி அப்பா மகனுக்கு தான் எங்க வேலை செய்யறது என்பதை சொல்லாமலேயே அவனை வளர்ப்பார்கள். அவன் ரொம்ப ரொம்ப நீத்தம் பார்ப்பான். மனுஷனுக்கு எதுக்கு வெளியே போறது, ஒண்ணுக்கு போறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அது இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கக்கூடியவங்க. பாமாண்டின்ற பேரை கூட அவன் என்ன பண்ணிடுவான், கா புள்ளி பா புள்ளி மாண்டின்னு மாத்திப்பான். கா பா மாண்டின்னு மாத்திப்பான். அந்த மாதிரியான அவங்க அப்பா எங்க வேலை செய்யறாருன்றது அவருக்கு தெரியாது. அப்ப கல்லூரியில வேலை செய்கிற போது
அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான ஒரு சூழல் வரும். அப்ப வருவான். வந்துட்டு பிறகு அப்பா வந்து காலையிலே எழுந்து போயிடுவார் வேலைக்கு. அவங்க அம்மாவும் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி புள்ள ஃபீஸ் கட்டுற காசுக்காக வந்திருக்கு, மும்பாட்டுக்கு போயிடுகிறிய, சாப்பாடு கொடுத்து அனுப்பு, எஜமான்கிட்ட நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்ப இவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி அம்மா வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. இவன் போவான். போகும்போது அரை நிர்வாணியாய் இடையில கோணி தாட்டை கட்டி கொண்டு அந்த நாற்ற சகதியில் இருந்து அப்பா ஓடி வருவார். அந்த இடத்துல அவன் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுடுவான். அப்பா இங்கதான் வேலை செய்யறாரா, அவனிடம் இருந்து பல பிரதிமைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த கதை வந்து அங்க முடியும். அந்த பல விஷயங்களை அது வந்து அந்த ஒரு வரி, பிரபஞ்சன் எழுதிய அந்த ஒரு வரி, கல் வாசனை பூவை போலவே நல்ல வாசனை தான். ஒரு மலம் அழுகிற தொழிலாளியினுடைய குழந்தை என்ன நினைக்கும் தன்னுடைய தாயின் தகப்பனையும் பற்றி? ஒரு குப்பை அள்ளுகிற தொழிலாளியினுடைய குழந்தை என்ன நினைக்கும் தன்னுடைய தாயை தகப்பனை பற்றி? உடல் உழைப்பை செலுத்துகிற தொழிலாளர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தாயின் மீதும் தகப்பனின் மீதும் வீசக்கூடிய நாற்றத்தை என்னவென்று அவர்கள் நினைப்பார்கள்? கனிமொழி கருணாநிதி அவர்கள் எழுதியதை போல கருவறை வாசனை என்று கவிதை எழுதுவார்களா? அல்லது அம்மாவை பற்றி வியந்து எழக்கூடிய இளம்பிறையினுடைய கவிதைகளை போல அவர்கள் உணரக்கூடுமா? அல்லது அம்மாவின் ரம்ஜான் என்று மனதை உருக்குகிற ஒரு கவிதை எழுதிய மனுஷபுத்திரனை போல ஒரு கவிதையை அவர்களால் எழுத முடியுமா? அல்லது முகம் சுழித்து அருவருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். அப்ப ஒரு இடம் தான், ஒரு வரி தான் உங்களை அப்படியே உரைய செய்து விடுகிறது. இந்த கல் வாசனை என்பது சிலருக்கு அது வெறுப்பூட்டுகிற ஒரு வாடையாக கூட இருக்கலாம். உண்மைதான். சாராயம் முடிச்சுட்டு உங்க அப்பாக்களோ தாத்தாக்களோ அல்லது உங்க மாமாக்களோ சித்தப்பாக்களோ குழந்தையாக இருந்த போது கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க நெருங்கி வந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தனை பேர் நாம் முகம் சுழித்து விலகி இருப்போம். ஆனால் அந்த நாற்றத்துக்கு பிறகு பின்னால் என்ன இருக்கிறதுனா அன்பு இருக்கிறது. அந்த நாற்றத்திற்கு பின்னால் உழைப்பு இருக்கிறது. அந்த நாற்றத்திற்கு பின்னால் தியாகம் இருக்கிறது. அந்த நாற்றத்திற்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த நாற்றத்திற்கு பின்னால் இந்த சமூகத்திலே இருக்கிற ஒரு இயங்கு முறை இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது தோழர்களே. அப்ப இத்தனையும் சேர்ந்துதான் நாற்றம் என்ற ஒன்றுக்கே பொருளை உங்களால் பொருத்தி கொள்ள முடியும். வெறுமனே அது வந்து வெறும் நாட்டம் என்று நீங்கள் கடந்து போய்விடவே முடியாது. அந்த இடத்தை ஒரு படைப்பாளியால் தான் தொட முடியும். பிரபஞ்சன் அந்த இடத்தை மிக நுட்பமாக அசாதாரணமாக கடந்து போகிறார். அப்ப ஒருவருக்கு ஒரு கதை என்ன செய்யும்? தஸ்தயேவ்ஸ்கியினுடைய ஒரு கதை, நான் அடிக்கடி தஸ்தயேவ்ஸ்கியினுடைய சிறுகதைகளை எடுத்து படிப்பேன். தி ட்ரீம் ஆஃப் a ridiculous man என்று ஒரு கதை இருக்கிறது. ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து அவர் கொண்டு வந்து நிறுத்திடுறார். ஒருத்தன் ஒரு குளிர்கால இரவு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கையில் துப்பாக்கியோடு வெளியிலே வந்து நடக்கிறான். அவன் கையில ஒரு கன் இருக்கு, பிஸ்டல் வச்சிருக்கான் பாக்கெட்ல. ஒரு அறையை ஊரிலிருந்து வந்து ஒரு நகரத்தில் ஒரு அறையை பிடித்து அந்த இடத்திலே தன்னையே சுட்டுக் கொண்டு இறந்து விடலாம் என்று முடிவெடுத்து அவன் அங்கே வந்து இருக்கிறான். தங்கு விடுதியிலிருந்து வெளியேறி நடக்க தொடங்குகிறான் அந்த ஆளரவமற்ற அந்த சாலையிலே. அவனுடைய முடிவு தற்கொலை, இறந்து போய்விட வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அப்ப அப்படியே வந்துட்டு இருக்கிற போது திடீர்னு யாரோ ஒருத்தர் இடிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு அவன் கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன சிறுமி. அவ அழறான். குளிர்ல அவ சரியா போட்டுக்கிறதுக்கான கோட்டு கூட அங்கங்க கிழிசல்கள், அவளுடைய ஷூ அங்கங்க கிழிச்சிருக்கு, அவளால் நடக்க முடியல, நடுக்கிறா. அவ சொல்றா, ஒருவேளை நம்ம ஊர் பாஷையில சொல்றது, அந்த அங்கிள்
எங்க அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு அவ கேட்கிறான். எங்க அம்மா எங்கன்னு தெரியல, நான் எங்க அம்மாவை தேடி போயிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தை கேட்கின்ற அந்த கோரிக்கை, அந்த வேண்டுதல், அந்த வார்த்தைகள் அவனை ஒன்றுமே செய்யவில்லை. போ என்று புறங்கையால் அந்த குழந்தையை தள்ளிவிட்டு அவன் நடந்து போய் விடுகிறான். கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் அறைக்கு திரும்பி வருகிறான். வந்தால் அந்த குழந்தை அவனுடைய மனதில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஆக்கிரமித்து விடுகிறான். ரெண்டு காட்சிகள் பாருங்க. அவனுடைய எண்ணம் என்பது வாழ்க்கையினுடைய முடிவு, மரணம். இன்னொன்று தேடல், அது வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி. அவளே வந்து ஒரு சிறுமி அம்மாவை தேடிக்கொண்டு போகிறாள். தேடல் இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு கண்டினியூஷன் இருக்கு, ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து எதிரெதிராக நிறுத்தி விடுகிறார். முடிவு வெர்சஸ் தேடல் என்று தஸ்தயேவ்ஸ்கி அந்த இடத்துல வந்து நிறுத்தினார். இரவெல்லாம் அந்த குழந்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். கடைசியில் அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன கிளேசம், நெருக்கடி உருவாகிறது. என்ன நாம இப்படி பண்ணிட்டுமேன்னு காலையில எழுந்து அந்த நகரம் எங்கும் அலைந்து தேட ஆரம்பிக்கிறான் அந்த குழந்தை எங்க இருக்கிறது என்று சொல்லி. நண்பர்களே, இந்த கதை தஸ்தயேவ்ஸ்கியினுடைய இலக்கியத்தினுடைய மேனிபெஸ்டோ என்று மிகைல் பக்தின் என்கின்ற ஒரு தத்துவ அறிஞர் வந்து சொல்றார். தஸ்தயேவ்ஸ்கியினுடைய எந்த கதையை நீங்க எடுத்து பார்த்தாலுமே சரி, இரண்டு எதிர்மைகள் இருக்கும். அன்புக்கும் குரூரத்திற்குமான, அன்பிற்கும் வெறுப்புக்குமான, அன்பிற்கும் கொடூரத்திற்குமான இரண்டு எதிர்மைகளை அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதிலிருந்துதான் மனிதன். வேற ஒரு இடத்துல தஸ்தயேவ்ஸ்கி சொல்றாரு, நான் அன்பு செய்ய விரும்புகிறேன், அதற்கு எனக்கு துன்பம் தேவைப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்படி யாராவது சொல்ல முடியுமா? துன்பம் இருந்தால் என்னால் அன்பு செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து ஏமாற்று வேலை. ஏமாற்று வேலை, உண்மையிலே ஏமாற்று வேலைதான். கலீல் கிப்ரான் ஒரு இடத்துல சொல்லுவா, இன்பங்கள் என்பவை முகத்திரை களையப்பட்ட துன்பங்கள்னு சொல்லுவா ஒரு இடத்துல. நீங்கள் அருந்துகின்ற பழரசம் இருக்கிற கோப்பை என்பது தீயினால் சுடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் வாசிக்கிற ஒரு குழல் வெட்டப்பட்டது கத்தியினால் அப்படின்னு சொல்றான். அப்ப இரண்டுமே எதிர்மைகள் தான், ஒன்றிலிருந்து ஒன்றை நீங்கள் பிரிக்க முடியாது. அப்ப தஸ்தயேவ்ஸ்கி சொல்றான், நான் எவ்வளவு துன்பப்படுகிறேனோ அந்த அளவிற்கு அதிகமாக என்னால் நான் அன்பு செய்ய முடியும்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் ஆகச்சிறந்த மானுட பண்பு என்று நான் நினைக்கிறேன், மானுட மேன்மை என்று நான் நினைக்கிறேன். இதை ஒரு படைப்பாளி மிக நுட்பமாக சுட்டி காட்டுகிறார் தன்னுடைய படைப்புகளிலே. நண்பர்களே, சமூகத்தின் மீதான ஒரு கோபத்தை கூட படைப்புகள் உருவாக்குகின்றன என்று நான் ஏற்கனவே சொன்னேன். புதுமைப்பித்தனுடைய ஒரு கதை. இந்த தருணத்திலே நான் அந்த கதையை தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசுக்கு, இந்தியாவிற்கே சேர்த்து நான் டெடிகேட் பண்ண விரும்புறேன். தனி ஒருவனுக்கு என்று ஒரு கதை இருக்கிறது. தயவு செய்து நீங்க போய் புதுமைப்பித்தனுடைய டோட்டல் கலெக்ஷன் இருந்தா அவங்க கிட்ட படிச்சு பாருங்க. 1934 எழுதப்பட்ட கதை. ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதை புதுமைப்பித்தன் அன்றைக்கு எழுதியிருக்கிறார். என்னை கேட்டால் தமிழினுடைய ஆகச்சிறந்த மாஸ்டர் அப்படின்னு சொன்னா நான் புதுமைப்பித்தனை தான் சொல்லுவேன். அதற்கு பிறகுதான் எல்லாருமே ஜானகிராமனோ அல்லது சுந்தரராமசாமியோ அல்லது வேறு யாரை நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் சரி, புதுமைப்பித்தனை போல ஒரு சட்டையார் இருக்கிற, அவ்வளவு நுட்பம் இருக்கிற, அவ்வளவு அறச்சீற்றம் இருக்கிற, அவ்வளவு சுருக்கமாக எழுதுகிற, அவ்வளவு நுட்பமாக சொல்லுகிற, நேரடியாக உங்கள் மனதை தைத்து விடுகின்ற, குறிபார்த்து கூட்டி அந்த ஒரு ஒரு கத்தி கட்டாரி அல்லது ஈட்டியை உங்களுடைய நெஞ்சில் பாய்ச்சி விடுகின்ற அந்த ஆற்றல் புதுமைப்பித்தனை தவிர தமிழில் வேறு எந்த எழுத்தாளருக்குமே கிடையாது. உண்மையிலேயே சொல்லுகிறேன். தனி ஒருவனுக்கு அப்படின்ற ஒரு கதையில பாரதியை தூக்கிடுறான், தூக்கி மிஞ்சி எங்க வேற எங்கேயும் போயிடுறான் புதுமைப்பித்தன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்ன அந்த பாடல், அதையே தனியா எடுத்து அவர் தலைப்புல வச்சுற. என்ன கதை? அம்மாசின்னு ஒருத்தர் இருக்கா,
அவனுடைய அப்பா இறந்து போகிறார். அவன் வந்து மிக மிக எளிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒருவன். அவன் அப்பா அம்மா இறந்த பிறகு அவன் கையில இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிறார் அந்த பண்ணையார். கடன் வாங்கிட்டான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி. அவனால என்ன பண்றதுன்னு தெரியல. கட்ட மனைவியும் போயிடுறா வீட்டுக்கு, ஒண்ணுமே இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. அந்த ஒடுக்கப்பட்டவன், கைவிடப்பட்ட ஒரு மனிதன், தொண்டூழியம் செய்யக்கூடிய, பண்ணையிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அவனால் என்ன செய்ய முடியும்? அவன் ஒரு ஆள்கிட்ட போய் சேர்றான், ஒரு சாமியார். அந்த சாமியார் சொல்றாரு, நீங்க எந்த பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை வந்து நான் பொண்ணா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்ற. இவன் வந்து தன்னுடைய முதலாளிகிட்டே சொல்றான். உடனே அவரு ஊருக்கு வெளியே ஒரு மண்டபத்துல தங்கி இருக்காரு. அங்க பண்ணையார் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் மண்டபத்தினுடைய அந்த கூடத்துக்கு போயிருக்கு. அதுக்கிடையில இது விஷயம் தெரிஞ்சிருது. இவன் தான் அந்த அம்மாசி வந்து தவறாக சொல்லி ஒரு கூட்டு களவாணித்தனம் செய்வதற்காக அவரை அழைத்து வந்திருக்கார் போலீஸ் சாமியார் அப்படின்னு சொல்லி. இவரை நைய புடைத்து விடுகிறார்கள். அங்கிருந்து ஊரை விட்டு ஓடுறான் அம்மாசி, துரத்தப்படுகிறார். சாமியாராக அந்த ஊருக்கு திரும்புறான். அம்மாசி ஒரு சாமியாராக மாறிவிடுகிறார். பரதேசியார், அம்மாசி பரதேசியார். வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். இது சாமியார்கள் நிறைந்த ஒரு நகரம். உங்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். காவி உடை அணிந்தால் கிடைக்கிற மரியாதையே வேறு. அவர்கள் பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, சைகை செய்தால் அதற்கு ஒரு அர்த்தம், அவர்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு, எல்லாமே நடக்கத்தான் செய்கிறது. தட்டு தடுமாறி சில தத்துவங்களையும் உணர ஆரம்பிக்கிறான் அம்மாசி. ஒரு நாள் திடீர்னு யாரு அம்மாசின்றது உண்மையை தெரிஞ்சிருது. அந்த ஊர்ல அவனை வந்து அடிச்சு துவைச்சிடுறாங்க. துவைத்த பிறகு அவன் வேறொரு ஊருக்கு குற்றுயிரும் குலையுயிருமாக போய் சேருகிறான். அந்த சுடலை மாடனுக்கு கொடை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் நடத்துகிறார்கள். பசி. ஒரு பக்கம் மாடனுக்கு தேவையான உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு படையல் போடுவதற்காக போகிற போது இந்த உருவம் நகர்ந்து நகர்ந்து வந்து 2 கை சோற்றை அள்ளி சுட சுட வாயில் போடுகிறது. போட்ட உடனே அம்மாசியினுடைய கதை முடிந்து விடுகிறது. அவனை கொண்டு போய் புதைத்து விடுகிறார்கள். புதுப்பித்தன் கட் பண்ண உடனே கடைசியில என்ன சொல்றாருன்னா, அந்த ஊர்ல பாரத சமுதாயத்தின் நிகழ்கால மனிதர்களின் நிலை என்று ஒரு பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தது. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாடினார்கள். அதுவும் குறிப்பாக தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை எரித்திடுவோம் என்று பாடுகிற போது என்ன உருக்கம், என்ன கனிவு, என்ன பரிதாபம் என்று சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். நடுவுல வந்து புதுமைப்பித்தனுக்கே உரித்தான அந்த சட்டையர்ல இந்து தர்மங்களை பாதுகாக்க வந்த பாதுகாவலர்கள் என்றெல்லாம் பல சொற்களை போடுகிறார். பயங்கரமான கிண்டலோடும் கேலியோடும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை அது தோழர்களே. எந்த ஆட்சி மாறினாலும், எந்த காலம் மாறினாலும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குற்றத்தை அவனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் செய்தான் என்று அவனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனே தண்ணீரிலே ஒன்றை கலந்து விட்டு அவனே அதை குடித்து விட்டான். அவனே கத்தியை எடுத்து அவனை குத்திக் கொண்டான். அவனே அவனுடைய சாதியின் பெயரை சொல்லி அவனே தன்னை திட்டிக் கொண்டான். என்ன சூழல் மாறி இருக்கிறது? ஒரு படைப்பாளியினுடைய பார்வை என்பது 34 எழுதப்பட்ட ஒரு கதை. 2025 பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு எழுத்தும் மாறவில்லை, ஒரு லிபியும் மாறவில்லை. இப்ப புதுப்பித்தனுடைய ஆவி நிச்சயமாக ஆன்மா சாந்தி அடைந்திருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மிக நுட்பமான ஒரு கதையை அவர் எழுதியிருக்கிறார். நண்பர்களை, இப்படி பல செய்திகளை சொல்லிக் கொண்டு போகலாம். எம்டிவை பற்றி சொன்னாங்க, எம்டி வாசுதேவன் நாயர். நான் அவருடைய கதைகளை படிச்சது முதல்ல காலம் என்ற ஒரு நாவல் தான் நான் படிச்சேன். அப்ப கல்லூரி காலம். அதுல வந்து ஒரு இளம் பிராயத்தில் என்னுடைய காதலை பற்றி சொல்லப்பட்ட ஒரு நாவல் அது.
அவர் தன்னுடைய பேட்டியில ஒரு இடத்துல அவருக்கு ரொம்ப அற்புதமாக சொல்றார். அதாவது கதை என்பது என்ன? நிறைய கற்பனையும் ஓர் இழை நிஜமும் இழை பிரித்து அறிய முடியாதபடி பின்னி பிணைந்த அற்புத உலகம் இல்லையா கதையும் காவியமும் என்று சொல்கிறார். அப்ப நிறைய நிஜம், ஆனால் கற்பனையான ஒரு இழை. ஆனா ரெண்டுத்தையுமே நீங்க பிரிக்கவே முடியாது. எப்படி தஸ்தயேவ்ஸ்கியினுடைய கதையில நான் 2 எருமைகளை அவர் வைக்கிறார் என்று சொன்னேனோ அப்படி அந்த இழை என்பது ஒரு வகையில பிரபஞ்சனுடைய கதையில் வரக்கூடிய வேட்டியில் இருக்கிற ஜரிகையை போல மாறுகிறது. அதை நீங்கள் பிரித்து விட்டால், அந்த கற்பனை இழையை பிரித்து விட்டால் அதனுடைய அழகு போய்விடும். அந்த அளவுக்கு நுட்பமான ஒன்று. நிர்மால்யம் என்கின்ற ஒரு படத்திற்கு அவர் நிறைய படங்களுக்கு திரைக்கதை எழுதியவர், இயக்கியவர். இந்த நிர்மால்யம் ஒரு ஒரு கிராமத்து கோயில்ல சாமி ஆடக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பற்றியது. கொடை நடக்கிற திருவிழா நடக்கிற ஒரு நாள் அவனுக்கு எல்லாமே நடக்கும். அதற்கு பிறகு ஆண்டு முழுக்க அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கின்றன ஒன்றும் தெரியாது. அப்ப அந்த கதையை நீங்க எங்கிருந்து எடுத்தீங்கன்னு ஒரு பேட்டியில கேட்கிற போது அவர் சொல்றாரு, அவருடைய நண்பன் வாசு அவ கிட்ட இருந்தா நான் எடுத்தேன். அவன் ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, பகவதி கோயில் அங்க அவன் பூசாரியாக இருக்கிறான். ஆத்தா கிட்ட கேட்டான் வாசு, அவளுக்கு கோபம் போல இருக்கு, எதுக்கும் நீ அந்த பக்கம் போனா ஒரு கும்பிடு போட்டுட்டு போ, பாவம் அதுக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆத்தாக்குன்னு யாரு இருக்கா, சாமிக்குன்னு யாரு இருக்கா? நம்ம சாமிங்க அப்படியான சாமிங்க தான். சித்தலிங்கையாருடைய நீண்ட பேட்டி ஒன்று ரொம்ப கிளாசிக்கான ஒரு பேட்டி. பவாவும் ஷைலஜாவும் இருக்காங்க. நான் அந்த கோரிக்கை இங்கே வச்சிடறேன். நீங்க சின்ன சின்ன நூல்கள் போடுவதை நான் பார்த்தேன் ஸ்டால்ல போயிட்டு. சித்தலிங்கையாருடைய அந்த பேட்டியை நீங்க அவசியம் கொண்டு வரணும். நிரப்பிரிகையில வந்த ஒரு பேட்டி அது. நண்பர்களே, கூரை இல்லாத எளிய மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போலவே வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய சாமிகள், அவர்களது சாமிகள் இல்லை, நம்ம குடும்பத்தினுடைய ஒரு அங்கம் அது. நடிகர்களை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டவர்கள் தான் தமிழர்கள், எளிய மக்கள். அப்ப அந்த இடத்திலே பெருதெய்வ வழிபாடு என்று ஒன்று வருகிற போது மிக மோசமான பாரதூரமான விளைவுகள் நடக்கின்றன. எல்லாவற்றையுமே மாற்றக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை படைப்பாளிகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பார்ந்த தோழர்கள், ஒரு 3 நான் ஃபிக்ஷன் நூல்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். மிகவும் எனக்கு பிடித்த நூல்கள். அதில் ஒன்று காட்சன் சாமுவேல் எழுதிய பனை எழுக என்கின்ற ஒரு நூல். தமிழ்நாட்டுக்கென்று எந்த மரம் அடையாள மரம் என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல முடியும்? பனைதான். ஆனா எல்லா இடத்திலும் பனை இருக்கிறதா, பனையை உண்மையிலேயே நாம் பாதுகாக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. இந்த நூல் அந்த விசனத்தை, அந்த கரிசனையை அதிகப்படுத்துகிறது. இதற்கு அருண்மொழி நங்கையும் ஜெயமோகனும் அற்புதமான ஒரு முன்னுரை எழுதியிருக்காங்க. ஜெயமோகன் சொல்லுகிற ஒரு வரியை சொன்னாவே இந்த நூல் எப்படியான நூல் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். தன்னுடைய முன்னுரையில, சின்ன சுருக்கமான முன்னுரையில ஜெயமோகன் குறிப்பிடுகிறார், நான் பொறாமைப்படுகின்ற எழுத்து நடை கொண்டவர்கள் மிகச் சிலரே தமிழில், அதிலே காட்சன் சாமுவேலின் எழுத்து நடையும் ஒன்று என்று எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த நூல் எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். அவ்வளவு இயல்பான, மனதிற்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு மொழி நடை அந்த நூல். பனை எழுக தன்னரம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு சின்ன ஒரு நாட்டுப்புற கதையை அருண்மொழி நங்கை அந்த நூல்ல சொல்றாங்க. ஒரு பெண்ணு நலத்தங்காள் கதையை போல நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, பஞ்சகாலம், பிள்ளைகளை பாதுகாக்க முடியல, ஒரு கிணத்துல குச்சிடுறாங்க குழந்தைகளோட. அந்த கிணறு நாக லோகத்திற்கு போகக்கூடிய ஒரு வாசலை கொண்டது. அந்த நாக அரசனை பார்க்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி நீ செஞ்சிட்ட, என்ன இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டு அவன் கேட்கிறான். என்னால முடியல, பஞ்சத்தை என்னால தாங்க முடியல, என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி வளர்ப்பது? சரி, நான் உன்னோடு 2 பேரை அனுப்புகிறேன் உதவிக்கு, அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை பார்த்துக் கொள்வார்கள் என்று அந்த அரசன், நாக அரசன் அனுப்புகிறான். அதுல ஒருவர்
காராளன், இன்னொருவன் கரியன். இந்த கரியன் தான் எருமை மாட்டாக மாறியதா, அந்த காராளன் தான் பனைமரமாக மாறியது என்று அருண்மொழி நங்கை ஒரு நாட்டுப்புற கதையை அங்கே மேற்கோள் காட்டி ஒரு ஒப்புமையை மிக நுட்பமாக வைக்கிறார்கள். நம்ம ஒரு பௌதீக மரபுல, பிராணிக மரபுல கல்பக விருட்சம்னு தென்னையே சொல்றோம், காமதேனு காராம்பசுவை சொல்றோம். அதற்கு நேர் எதிராக எருமையையும் பனையையும் வைக்கக்கூடிய ஒரு தன்மை நாட்டுப்புற மக்களிடத்தில அந்த கதைகளிலே இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி இந்த பனையினுடைய ஆற்றலை அவர்கள் விளக்குகிறார்கள், அதனுடைய பயன்பாட்டை விளக்குகிறார்கள். இந்த மேடையில் அதை சொல்வது பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாடு அரசு 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி பனைக்கன்றுகளை நட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். நேற்று ஒரு செய்தி வந்திருக்கிறது, 43 லட்சம் பனைக்கன்றுகள் இதுவரைக்கும் நடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி. பனை விதைகள் நடப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லி எங்களுடைய பள்ளியில் கூட நாங்கள் நட்டோம். அப்ப இப்படியான இந்த பனையின் மீதான, நீங்க இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா ஒலிவ மரத்தை ஒரு அடையாள மரமாக சொல்லலாம், அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லுகிற போது ஈச்ச மரத்தை உங்களால் சொல்ல முடியும். அப்படி ஒரு அடையாளபூர்வமான ஒரு மரமாக நாம் நினைத்தாலும் அதை நாம் மாற்றுகிறோமா, அதை பராமரிக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. அந்த ஒரு கரிசனையை இந்த நூல் உருவாக்குகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக நான் கருதுகிறேன். இன்னொன்று முத்துகிருஷ்ணன் எழுதிய தூங்கா நகர நினைவுகள் என்று மதுரையை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். தமிழனுடைய தொன்மை என்பது, இரும்பு காலம் என்பது தமிழ்நாட்டிலே தொடங்கியது. உலகத்திலேயே மிக மூத்த ஒரு நாகரிகம் என்று சொன்னால் அது தமிழின் நாகரிகம் தான் என்று சொல்லி மிக அழுத்தமாக ஒரு அறிவிப்பை முதல்வர் அவர்கள் வெளியிட்டார். 5300 ஆண்டுகளுக்கு முன்பு, அதற்கு முன்பு என்று சொன்னால் கிமு 3400 ஆண்டுகளில் தான் எகிப்திலே இரும்பினுடைய பயன்பாடு இருந்தது என்று சொல்கிறார்கள். அதுவும் கூட எகிப்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த இரும்பு என்பது விண்கல்லாக விழுந்த இரும்பு, அது பூமியிலே இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இரும்பு அல்ல என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டிலே 5300 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லுகிற போது மிக 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 மூத்த காலத்தால் முந்தி இருக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் நினைக்கிற போது உண்மையிலேயே நமக்கு மெய்சில் இருக்கிறது. இந்த பெருமிதத்தை நாம் உள்ளுர எப்படி உணர்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த உணர்வுகளை எல்லாம் தூங்கா நகரம் கிளப்பி விடுகிறது. அன்பார்ந்த தோழர்களே, நாட்டுப்புற நாம வரலாறு என்றால் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? முத்துகிருஷ்ணன் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசர்களுடைய வாழ்க்கை அந்தபுரம், அவர்களுடைய வெற்றிகள் தோல்விகள், இதுதான் வரலாறா, அல்லது மதம் சார்ந்த செயல்பாடுகள் மட்டும் வரலாறா என்ற கேள்வி அவர் எழுப்பிவிட்டு நாட்டுப்புற மக்களிடம் இருக்கக்கூடிய பாடல்கள், விடுகதைகள், சொலவடைகள், செவிவழி செய்திகள், இப்படி பல செய்திகளும் தான் வரலாறு என்று சொல்லுகிறார். தங்களான் திரைப்படத்திற்கு வசனம் எழுதிய பிறகு ஷூட் போயிட்டு இருக்கு. அப்ப நடுநடுவுல ரஞ்சித் எனக்கு போன் பண்ணுவார். அப்ப ஒரு நாள் தொலைபேசி செய்து, அண்ணே ஒரு மக்கள் உழைக்கின்றதை போல ஒரு பாட்டு வேணும், எனக்கு ஒரு நாட்டுப்புற பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க தங்கம் தோண்டி எடுப்பதற்காக கேஜிஎஃப்க்கு போயிருவாங்க. அங்க போய் குடிசைகளை எல்லாம் போடுவாங்க. அப்ப குடிசைகளை போடுகிற போது அவர்கள் பாடிக்கொண்டு இருப்பதை போல ஒன்று. அதற்கு முன்பாக கிராமத்திலிருந்து அவங்க கேஜிஎஃப்க்கு போவாங்க. அப்ப அந்த மினிக்கி மினிக்கி பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. நம்ம உமாதேவி அவர்கள் எழுதிய அற்புதமான ஒரு பாட்டு, மிக நீண்ட காலத்திற்கு பிறகு விவசாய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அது அமைந்தது ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில. அப்ப அந்த இடத்திலே ஒரு நாட்டுப்புற பாடலை பயன்படுத்தினால் எப்படி இருக்கும்? எனக்கு தொண்டை மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய அறுவடை சமயத்திலே
பாடக்கூடிய பாடல் ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். உடனே நான் தேடி போய் பார்த்தபோது உண்மை என்னன்னா, இன்றைக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடுகிற ஆட்களே இல்லை. ஒரு 70 வயது 80 வயது நிறைந்த மூதாட்டிகளும் முதியவர்களும் தான் பாடுகிறார்கள். அதற்கு பிறகு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டுப்புற பாடல் நாட்டுப்பாட்டு என்பது என்னவென்று தெரியவில்லை, அல்லது அது வழக்கொழிந்து போகக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிறது. ஒரு பாட்டு எனக்கு கிடைச்சது. இப்ப வரலாறு என்பது அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்க. 2-3 இடங்கள்ல ரொம்ப வெளிப்படையாக அவர்கள் வந்து பாடுறாங்க அந்த பெண்ணு. ஆனாலும் அதுதான் வரலாறு, மக்களுடைய வரலாறு. ஏறி வர்ற வெயிலும் என்ன முனையேறி அருங்கடி, இளந்தாரி பொண்ணுங்களே ஏத்தமாக அருங்கடி. அறுப்பு நெல் அறுத்துட்டே பாடுறாங்க. ஏறி வர வெயிலுக்கு முன்னாடி முனையேறி அருங்கடி, இளந்தாரி பொண்ணுகளே ஏத்தமாக அருங்கடி, எந்திரிச்சு வந்துருவான். அந்த இடத்துல ஒரு வசவை போட்டு குடிச்ச முதலாளி, அதை நீங்களே புரிஞ்சுக்குங்க. எகிரி குதிச்சு வந்துருவான் மிட்டா மெராசு முதலாளி, எட்டி எட்டி அருங்கடி இளவட்ட பொண்ணுங்களை, அங்க ஒரு வசவு போட்டு மேல தேங்காய் உடைப்பான் என் பட்ட முதலாளி. சேரி ரோதனை கொட்டின பையன் சாரட்டு வண்டியில ஓடியாருவான், உட்காராம அருங்கடி வீட்டுக்கு போனாலும் விட மாட்டான் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாட்டு. எவ்வளவு நுட்பமான ஒரு அரசியலை, சமூக இயங்கியலை வைத்து அந்த பெண்கள் பாடி இருக்கிறார்கள். வீட்டுக்கு போனாலும் விட மாட்டான், வந்துருவான் மிட்டா மெராசு, மிரட்டுவான், அடிப்பான், உதைப்பான், சீக்கிரமாக வேலையை முடிங்க என்று சொல்லி அவனை திட்டுவதும் ஒன்றா. அதாவது அறிவுமதி சொல்லுவார் இல்லைங்களா, அதாவது நொறுக்குவான் பண்ணையாரை எல்லா கோபங்களோடும் சுடுகாட்டில் அப்படின்னு அவர் ஒரு கவிதையில எழுதியிருப்பார். நான் கேட்டேன், ஏன்னு சுடுகாட்டுல அவன் செத்த பணத்துக்கு பணமாக இருக்கிற போதும் போய் நொறுக்கணுமா, அதுக்கு முன்னாடி நொறுக்க முடியாது அப்படின்னா எளியவர்களுடைய கோபம் எப்படி வெளிப்படும் என்று அவர் என்னிடம் கேட்டார். அப்படி தங்களுடைய கோபத்தை மிக இயல்பாக வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை, அதோடு சேர்த்து சமூக சூழலையும் மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிற ஒரு பாங்கு. அப்ப ஒரு நாட்டுப்புற பாடல், செவிவழி பாடல், மக்களிடம் புழங்கக்கூடிய அந்த பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்கள் ஒரு மக்களுடைய வரலாற்றை நமக்கு கடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியை நான் அந்த நூலிலே பார்த்தேன். மிக நுட்பமாக பல செய்திகளை அவர் வந்து சொல்றார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நான் அமெரிக்கா போயிருந்தேன். ஃபெட்னா அப்படின்னு சொல்லி அங்க வட இந்திய தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு என்னை அழைத்திருந்தார்கள். வட அமெரிக்க, மன்னிக்க வேண்டும், வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு ஃபெட்னா. சான் அன்டானியோ என்கின்ற ஒரு நகரத்திலே தான் அது நடக்கிறது. டெக்சாஸ் மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்திலே பல வகையான மொழியை பேசக்கூடிய நாடுகளில் இருந்து வந்த மனிதர்களுடைய ஊடுருவல் இருந்திருக்கிறது. அதை அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள். பிரான்சிலே இருந்து, இங்கிலாந்திலே இருந்து, பல நாடுகளிலே இருந்து வந்தவர்கள். அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய கோட்டைகள் எல்லாம் அப்படியே பராமரிக்கப்படுகின்றன. நீங்க ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 300 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அந்த தெரு எப்படி இருந்ததோ அப்படியே அந்த தெரு பராமரிக்கப்படுகிறது. எந்த மாற்றமும் கிடையாது. சான் அன்டானியோவிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றை அவ்வளவு அழகாக அவர்கள் மேம்படுத்தி அதிலே நீங்கள் ஓரத்தில் கரையிலே நடைபெறுவதற்கோ அதிலே படகு சவாரி செய்வதற்குமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பழமையை போற்றுவது என்கின்ற ஒரு பாங்கு. நீங்க கொல்கத்தாவுக்கு போனீர்கள் என்று சொன்னால் அங்கே டிராம் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரே ஒரு இடத்தில் தான். ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மட்டும் பழமை மாறாமல் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் சென்னையில் கூட டிராம் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. சென்னையில் எத்தனையோ பழைய கட்டிடங்கள் இருந்தன. தமிழனுக்கு வரலாறு இருக்கிறது, ஆனால் வரலாற்று உணர்வோ வரலாற்று ஓர்மையோ அவனுக்கு சுத்தமாக கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சுவைஞர்களிடம் நான் ஒரே ஒரு கேள்விதான் வைக்க விரும்புறேன். நம்முடைய தாத்தா பாட்டி பேர் தெரியும்,
அவங்களுடைய அப்பா அம்மா பேர் நமக்கு தெரியுமா? அவர்களுடைய வரலாறு நம்மிடம் இருக்கிறதா? சில சமூகங்கள் இருக்கின்றன, 500 ஆண்டுகால வரலாறு அவர்கள் பராமரிப்பதாக சொல்லுகிறார்கள். அலெக்சேரியினுடைய அந்த 7 தலைமுறைகள் நாவலை நீங்கள் படித்தால், ஆடு மாடுகளைப் போல மிருகங்களைப் போல கடத்தி வரப்பட்டு அமெரிக்காவில் அவர்கள் விற்பனை செய்யப்பட்ட போது செவி வழியாக வாய்மொழியாக கேட்ட அந்த வரலாறுகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு பாடல்களாக கடத்திய ஒரு பண்பாட்டை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று ஹேலி எழுதுகிறார். அதனுடைய உந்துதலில் தான் அந்த நாவலையே எழுதியதாக அவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு பார்வை நமக்கு இருக்கிறதா? முத்துகிருஷ்ணன் தன்னுடைய அந்த புத்தகத்திலே இந்த கேள்வியை அவர் மிக தீவிரமாக எழுப்புகிறார். எந்த ஒரு நகரத்திலே அதே போன்ற இந்த முக்கியமான கட்டிடங்கள் சம்பவங்கள் நடந்த அந்த நகரத்தை, அந்த தெருவை அப்படியே நாம் பராமரிக்கிறோம்? பாறை ஓவியங்களை, பாறை எழுத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு போக்கு நமக்கு இருக்கிறது. நம்ம அதிகபட்சம் என்ன செய்வோம்? போய் நம்ம பேர் அங்க பக்கத்துல வந்து ஒரு கல் எடுத்தோ அல்லது ஒரு ஆணி எடுத்தோ கிரிக்கிட்டு வந்துருவோம். ஜோடியா போனாங்க அப்படின்னு சொன்னா காதல் ஜோடிகள் 2 பேரும் வந்து அவங்க பேரை எழுதிட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டுட்டு வந்துருவாங்க. நாம் பராமரிக்கக்கூடிய தன்மை இதுதான். இப்ப இதை குறித்தெல்லாம் மிக தீவிரமாக கேள்விகளை எழுப்புகிறார் முத்துகிருஷ்ணன் அந்த நூலிலே. அன்பார்ந்த தோழர்களே, இப்படி புத்தகங்கள் அகம் சார்ந்த ஒரு திறப்பை மட்டுமல்ல, மனிதனுடைய மென் உணர்வை உருவாக்குவது, கிளறுவது மட்டுமல்ல, மேம்படுத்துவது மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான ஒரு மாபெரும் பணியை செய்கின்றன என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும். வாசிப்பு தான் என்னை எழுதவும் வைத்தது. நிறைய பாட்டை கேட்டீங்கன்னா நீங்க பாடுவீங்க. சின்ன வயசுல இருந்தே சேட்டு உட்கார்ந்திருக்காரு, அற்புதமாக பாடக்கூடியவர். அப்ப எதை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். புத்தருடைய மொழி என்னை எழுத்தாளனாக மாற்றியது நூல்கள் தான். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து +1 படிக்கிற போது எனக்கு பள்ளியில வழங்கப்பட்ட நான்டிடைல் அந்த துணைப்பாட நூல், அது நிறைய கதைகள் இருந்தது. கல்கி எழுதிய கதை, புதுவைப்பித்தன் எழுதிய கதை, நாரண துரைக்கண்ணன் எழுதிய கதை, ஜெயகாந்தன் எழுதிய கதை, இப்படி நிறைய கதைகள். ஒவ்வொரு கதை படிக்கிற போதோ எனக்கு புரியாத ஒரு உலகம் அந்த கதையின் மூலமாக அறிமுகமாகும். அப்ப எனக்கு தோணுச்சு, இப்படியான நிறைய கதைகள் நம்மை சுற்றி இருக்கின்றதே, நாம ஏன் இதை வந்து எழுதக்கூடாது அப்படின்லாம் வந்து நான் அப்ப நினைச்சேன். அந்த ஒரு உந்துதல் என்பது, ஒரு அகத்தூண்டுதல் என்பது ஒரு நூலினால் கிடைக்கிறது. இந்த மேடையின் வழியாக, இந்த கூட்டத்தின் வழியாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன். மேல்நிலை பள்ளி முடித்து சான்றிதழ் பெற்று கல்லூரிகளுக்கும் மேல் படிப்புகளுக்கும் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு 5 நூல்களை ஒரு சீதனமாக, பெட்டகமாக வழங்க வேண்டும். அந்த நூலை அவன் படிப்பான். நிச்சயமாக வாங்குற புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு அறை கட்ட வேண்டும், இன்னொரு வீடு கட்ட வேண்டும், இன்னொரு அலமாரி வாங்க வேண்டும். வாங்கலாம், தவறில்லை. படிக்க கூட தேவையில்லை. புத்தகங்களோடு வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுவும் நம்முடைய ஒரு அங்கத்தினரை போல இருப்பது மிக முக்கியமானது. அது ஒரு வேறு வகையான ஒரு மனநிலையை உருவாக்குகிறது. உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கிறதோ அப்ப நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். என்னுடைய அறைக்கு வருகிற போது அதை பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க படிச்சீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பெரும்பகுதி படிச்சிருக்கேன், ஆனால் அதற்கான ஒரு தேவை நிச்சயமாக உருவாகும். புத்தகங்களிடம் சரணடைவதற்கான ஒரு அந்தரங்கமான ஒரு தருணம், பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த நேரத்தில் நீங்கள் அந்த புத்தகத்தை போய் எடுத்துக்கொள்ளலாம். அதுவரைக்கும் அது உங்களோடவே இருந்து கொண்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு உறவினரை போல பேசாத, நாம் கோபித்துக் கொண்ட ஒரு உறவினரை போல அது தொந்தரவு செய்து கொண்டே அது அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கும். பாக்குற நானும், நீ எப்பதான் வந்து என்ன நீ தொடரையோ எடுக்கிறியோ அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு வேலையை புத்தகங்கள் செய்யும்.
அப்ப இந்த மாணவனும் மாணவியும் ஒரு ஒரு இளம் பருவ வயதுல ஒரு 5 நூல்கள் கட்டாயமாக அதிலே திருக்குறள் இருக்க வேண்டும். யாராவது ஒரு எழுத்தாளருடைய ஒரு நூல் கட்டாயமாக இருக்கலாம், ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கலாம், சிலப்பதிகாரம் இருக்கலாம், ஒரு 5 நூல்கள். அவன் அதை எடுத்துக்கொண்டு போனான் என்று சொன்னால், அவள் எடுத்துக்கொண்டு போனாள் என்று சொன்னால், உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயமாக எந்த திணிப்பு வந்தாலும் அதை தமிழ்நாடு எதிர்கொள்ளும், தமிழ் மக்கள் எதிர்கொள்வார்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாறு வேறு வகையானது. வேற மாநிலங்களில் இல்லாத மொழி திணிப்புகள் இங்கு இருந்தன, படையெடுப்புகள் இங்கு இருந்தன. நாயக்கர்களுடைய காலத்திலே தமிழ் கண்டுகொள்ளப்படவே இல்லை. சமஸ்கிருதமும் தெலுங்கும் தான் இங்கே வளர்ந்தது. ஆனால் தமிழ் செத்துவிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் உலகில் இருக்கிற எல்லா மொழிகளை விடவும் மிகச்சிறந்த மொழியாக இன்னும் இளமையோடு அது செம்மொழியாக நிமிர்ந்து நிற்கிற ஒரு தன்மை கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை மேம்படுத்துவதற்கு இளைஞர்களிடம் அந்த சுவையை உருவாக்க வேண்டும், அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த வேலையை தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக செய்ய வேண்டும். இதை ஒரு எழுத்தாளனாக, ஒரு கலைஞனாக, ஒரு ஆசிரியனாக, ஒரு பெற்றோராக, ஒரு தகப்பனாக, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக என்னுடைய கோரிக்கையை நான் வைத்து இந்த அற்புதமான உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை வழங்கிய அன்பார்ந்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.